ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸ் என்ற தமிழ் டப்பிங் கன்னட படம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா விஜய் கார்த்திகேயா. இசை வந்து பார்த்திங்கன்னா அஜினீஷ் லோக்நாத். கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இந்த இசை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பேச்சு இதில் ஒரு பாட்டு வரும். அது பேச்சு அதாவது பேசுகிற மாதிரியே ஒரு ஸ்லாங்கில் ஒரு பாட்டு வரும், சிங்கம் அப்படின்லாம். அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்காக இசை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி சாதாரண இதுதான். ஸோ படத்தோட கதைக்கு போயிடலாம். இதில் வந்து கிச்சா வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. வரலட்சுமி வந்து அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இளவரசு அவங்களாம் வந்து அக்ஷய் குமார் அவங்களாம் வந்து முக்கியமான கேரக்டரில் சில சீன்ஸில் வருவாங்க. சுனில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் என்ற ஒரு அர்ஜுன், அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு சின்ன சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் வருவார். வந்து என்னென்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷன் தான் ரகலையாக இருந்தது. இந்த படத்தோட கதை வந்து கைதி பார்ட் 2ன்னு சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும். ஒரு அரசியல்வாதியோட 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் வீரான்னு சொல்லிட்டு 2 பேர். அவங்கள வந்து ஒரு போலீஸை மானபங்கம் பற்றினது அவங்க பிடிச்சி வைப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில கேஸ்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க திடீர்னு காணாம போயிடுவாங்க. இப்போ அந்த காணாம போன 2 பேரை தேடி நிறைய பேர் வருவாங்க, அரசியல்வாதிங்க. அவங்களாம் வரும்போது அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறாரு, கன்னிங்காக எப்படி இவர் பண்ணுறாருன்னு தான் படத்தில் கதை. படத்தில் கடைசி வரையும் அவங்க 2 பேரும் வந்து எப்படி இவர் மறைச்சாருன்றது கடைசி வரைக்கும் தெரியாது. அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஒரு பிரச்சனை வரும். அவங்க பொண்ணை ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த 2 பேரை வந்து எப்படி இவர் மறைச்சார்ன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. இந்த படம் எப்படி இருந்துன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமாராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் சுதீப்போட ஆக்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல ஸ்லோ மோஷன் வந்து படத்தையே வந்து ஸ்லோ பண்ணிடுச்சு. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஃபைட்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அது கூட வந்து தேவையில்லாமல் சில இடத்துலாம் வரும். சுதீப் வந்து சில இடத்துலாம் நல்லா நடிச்சிருந்தார். வழக்கம் போல் ஒரு எனிமியாக தான் இருந்தார். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.